அடுத்து கன்னிராசி. கன்னிராசியைச் சேர்ந்த நேயர்கள் உங்களுக்கு வந்து 7, 8ல் செவ்வாய் செவ்வாய் அதாவது 7ல் சனி, 8ல் செவ்வாய் அப்படிங்கிறது மாரி இருக்குது. 11ல குரு வந்திருக்கிறாரு. ஆனா, அந்த குருவ போய் இந்த செவ்வாயின் பார்வைக்கு வர்றாப்படி. அதனால உங்களுக்கு ஏற்கனவே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இருந்த பிணக்குகள் இன்னும் கொஞ்சம் தீர்வதற்கு இன்னும் இந்த மாதம் முழுசும் முடியணும். பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் சில சொத்து சம்மந்தப்பட்ட, சில கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்ட அல்லது பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்தில் அவ்வளவு வெற்றிகரமாக முடியாது. சில குழப்பங்கள் ஏற்பட்டும், சில தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு அதற்கு பிறகு தான் சரியாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் 7ல சனி, 8ல செவ்வாய் அப்படிங்கிற 8, 9 இதில் அப்படிங்கிற மாரியான செவ்வாய் 7ல சனி, 8ல செவ்வாய், அதற்கப்புறம் 9ல செவ்வாய் அப்படிங்கிற மாரியான தன்மைகள் இருப்பதால், உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சுமாரான பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் 11ல குரு வந்த காரணத்தினால், சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் சில பிரச்சனைகள், சில சச்சரவுகள் ஏற்பட்டு அது ஒரு முடிவுக்கு வரும். வாகனங்களால் சிலர் பேருக்கு ஃபைன், போலீஸ் காவல்துறை மூலம் ஃபைன் கட்டுறதுக்கான சோர்ஸ் எல்லாம் கூட இந்த மாதத்தில் வரும். ஆனாலும் கூட பெரிய ஒரு பாதிப்பும், விபத்து கண்டமோ அப்படியெல்லாம் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கணவன் மனைவி உறவுகளுக்கு சிக்கல் ஏற்பட்டவங்க அதை சிக்கலை தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக நடக்கும். இந்த தொழில் ரொம்ப நல்லாவே இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியின் நல்ல தேர்ச்சியும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எக்காரணத்தை கொண்டும் தவறான குறுக்கு வழிகளை கடகசனி நடந்துருக்கல, தவறான குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிக்கலாமா, வேறு ஏதாவது தூண்டுதலின் பேரில் ஏதாவது குறுக்கு வழியில் ஈடுபடார்கள். அது வீண் பிரச்சனையை ஏற்படுத்தும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 11, 12 ஆகியவைகள் சந்திராஷ்டமம்.